ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹைபிரிட், சைஸ் மாறி மாறி இருந்துச்சு அது நாட்டு காய்கறி. அதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சுரக்காய் ரகங்களை. சிட்டு சுரக்காங்க. சிட்டு சுரக்காயிலே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ரகம் இருக்குது. அடர் பச்சை இருக்குது, லைட் பச்சை இருக்குது, அப்புறம் வந்து அடர் பச்சையும் லைட் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு ரகம் இருக்குது. இது வந்து அடர் பச்சை. இதோட விதைகள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த சுரக்காயில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா, இது பிஞ்சாக இருக்கும்போது அந்த பிஞ்சை நீங்கள் கடிச்சு இந்த வெள்ளரி பழம் மாதிரி கடிச்சு சாப்பிடலாம். சிட்டு சுரக்காய் இது ஒரு ரகம், நல்ல ரகம். நீங்கள் வறட்சி தாங்கி நல்லா வளரும், ஈல்டு உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துரும். இந்த விதை தேவைப்பட்டு நம்ம தொடர்பு கொள்ளலாம். சுரக்காயில் இன்னைக்கு வந்து ஒரு 8 ரகங்களை கண்காட்சிக்கு எடுத்து வந்திருக்கோம். இது வால் சுரைன்னு சொல்கிறாங்க, நீட்டு சுரைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இதுதான் இருந்தது. இப்போ மார்க்கெட்டில் இதே மாதிரி வரும். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா கூசாக வரும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கூசு வராது. அதுவும் இதுவும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஒன் டைம் இதுலேருந்து ஒரே விதையிலேருந்து 250 காய் எடுத்தோம். ஒரு பாட்டி இந்த மரத்தில் இந்த மாதிரி மரத்தில் ஏற்றி விட்டுருந்தாங்க. நீங்கள் பெருசாக பந்தல் போடணும் அவசியம் இல்லை, வறட்சி தாங்கி நல்லா வளரும். வால் சுரை இந்த சுரைக்காயில் நாட்டு சுரை ரகம், மரபணு மாற்றப்படாத நாட்டு காய்கறி இல்லை, இது ஒரு ரகம். அடர் பச்சை குடம் சுரன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகம், வறட்சியை தாங்கி நல்லா வளரும். டேஸ்ட் இது எல்லாமே நம்ம நாட்டு விதைகள்னு சொல்கிறத மண் சார்ந்த விதைகள்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட நிறைய காய்கறி இருக்குது. இது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு சுரக்காய் ரகங்கள் இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரினா அங்கே ஒரு ரகம், இப்போ நாமக்கல்னா அங்கே ஒரு ரகம், சேலம்னா ஒவ்வொரு ஊருக்கான ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்குமே அந்த ரகங்கள் வேறுபடுது.